ஹாய் வெல்கம் டு மை சேனல் க்ரோஷே மேஜிக் வித் பிரியா. நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மினி பொக்கெட் கீ செயின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கம்மிங் மே 11 நம்மளோட நெக்ஸ்ட் க்ரோஷே பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு. நான் மோர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். டோட்டலாக இதில் 24 ஸ்டிச்சஸ் கிட்ட நம்ம கற்றுக்குவோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம 4 ப்ளை அக்ரிலிக் yarn தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 4 ஹூக் சைஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொக்கெட் கவர் மாதிரி யான்லேயே ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் ஸ்டிச் போட போகிறேன். உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் எதுவும் தரல அப்படின்னா அதுவுமே நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் செக் அவுட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டோட்டலாக நான் செயின் ஸ்டிச் 22 செயின்ஸ் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? 22 செயின்ஸ் நம்ம போட்டுட்டு ஃபவுண்டேஷன் செயின் போட்டுட்டு 2 செயினை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். 1 2 2 செயினை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு 1 2 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு டோட்டல் ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்லையுமே ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். டோட்டலாக 20 டபுள் க்ரோஷேஸ் நமக்கு வரும். எந்த செயினையும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம போடணும். டோட்டலாக 20 டபுள் க்ரோஷே நமக்கு வந்துடும். டபுள் க்ரோஷேவோட ஃபுல் டியூட்டோரியல் வீடியோவுமே நம்ம நம்மளோட பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. 20 டபுள் க்ரோஷேஸ் இப்போ நான் போட்டுட்டேன். டோட்டலாக 20 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு லைன் ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரோ போடுறதுக்கு நம்ம செயின் 2 ஆட் பண்ணணும். செயின் 2 ஆட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் டர்ன் பண்ணுவோம். ஓகேவா? செயின் 2 ஆட் பண்ணுறேன். 1 2 செயின் 2 ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்டை டர்ன் பண்ணணும். நம்ம ஆட் பண்ண அந்த 2 செயின்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி எகெயின் ஒரு செயின்லையும் ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். டோட்டலாக எகெயின் 20 டபுள் க்ரோஷே இருக்கும். இதே ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணி மொத்தம் 5 ரோ நம்ம இது மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். எகெயின் ஒவ்வொரு ரோவும் கம்ப்ளீட் ஆகும்போது 2 செயினை ஆட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிவிட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நான் 5 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 1 2 3 4 5 5 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னும் நம்ம 2 மேக் பண்ணி வச்சுக்கணும். டோட்டலாக 3 நம்ம ரெடி பண்ணணும். நான் 3 ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி சேம் பேட்டர்னில் 22 செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் ரெடி பண்ண போகிறோம். சன்ஃப்ளவருக்கு நான் எல்லோவும் ப்ரௌன் கலரும் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 ஹூக் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலர் யான் எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலரில் மேஜிக் சர்க்கிள் போடுறேன். செயின் 1 ஆட் பண்ணணும். மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு செயின் 1 ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6 சிங்கிள் க்ரோஷே மேஜிக் ரிங்குள்ளே போடுறேன். 1 2 3 4 and 5 லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 6 சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேஜிக் ரிங்கை நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மொத்தம் டோட்டலாக 6 சிங்கிள் க்ரோஷே மேஜிக் ரிங்கில் இருக்குது. டைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் செயின் 1 ஆட் பண்ணணும். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம்.
6 இருக்கான்னு கரெக்ட்டா கவுண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து வொர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் குரோஷேல ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் போடுறோம். ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா செயின் 1 ஆட் பண்றேன். 6 இன்கிரீஸ் அப்டின்னா ஒரு சிங்கிள் குரோஷேல 2 சிங்கிள் குரோஷே போடணும். அதுதான் 6 இன்கிரீஸ் அப்டின்னு சொல்லுவோம். டோட்டலா வந்து இப்ப 6 இருக்கு. 6ல ஒரு சிங்கிள் குரோஷேல 2 போட்டோம்னா டோட்டலா வந்து 12 வரும். இப்போ வந்து எண்ட் ஆஃப் த ரவுண்ட் வந்து செகண்ட் ரோல 12 சிங்கிள் குரோஷே இருக்கணும் நமக்கு. ஓகேவா? 12 சிங்கிள் குரோஷே போட்டதுக்கு அப்புறம் அகைன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து பண்ணோம்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் செயின்ல வந்து சிங்கிள் குரோஷேல ஸ்லிப் ஸ்டிட்ச் போடணும். ஸோ 2வது ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். குரோஷேவ பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வந்து கவுண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, செயின்ஸ வந்து நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா, ப்ராப்பரான ஒரு ப்ராஜெக்ட் வந்து வராது. ஸோ எப்பவுமே ஒவ்வொரு ரவுண்டுக்குமே வந்து கவுண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அது வந்து எப்பவுமே என் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 12 சிங்கிள் குரோஷே வந்து மேக் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து இப்போ ஸ்லிப் ஸ்டிட்ச் போட போறோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் குரோஷேல ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச். ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டதுக்கப்புறம் எகைன் வந்து 3 ரோ வந்து கன்டின்யூ பண்றேன். 3 ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செயின் 1 போட்டுட்டு, ஃபர்ஸ்ட் சிங்கிள் குரோஷேல ஒரு சிங்கிள் குரோஷேவும், நெக்ஸ்ட் சிங்கிள் குரோஷேல 2 சிங்கிள் குரோஷேவும். அதாவது சிங்கிள் குரோஷே இன்கிரீஸ். ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு, நெக்ஸ்ட் சிங்கிள் குரோஷேல 2 சிங்கிள் குரோஷே டோட்டலா போடணும். லாஸ்ட் வந்து கவுண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, 3 ரவுண்ட்ல 18 இருக்கும். 18 போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து யான் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கட் பண்ணிட்டு எல்லோ யான் வந்து ஜாயின் பண்ண போறோம். கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 18 இருக்கும். அகைன் வந்து எப்பொழுதும் போல ஃபர்ஸ்ட் சிங்கிள் குரோஷேல வந்து ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டுட்டு செயின் 1 ஆட் பண்ணிட்டு கட் பண்ணிடலாம் யானை. செயின் 1 ஆட் பண்ணிட்டு யானை கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் யான் வந்து ஆட் பண்ண போறோம். சன்ஃப்ளவருக்கு நம்ம ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டோம்ல, அந்த கேப்ல வந்து எல்லோ கலர் யானை வந்து இன்சர்ட் பண்ண போறோம். ஓகேவா? நான் எப்படி இன்சர்ட் பண்றேன் அப்படின்னு பாருங்க. யானை வந்து வெளியில இருந்து உள்ள நம்ம எடுத்துட்டு 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். 1, 2, 3. 3 செயின்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டபுள் குரோஷே போட போறோம். 2 டபுள் குரோஷே போட போறோம். நெக்ஸ்ட் செயின்ல போடுறோம். அந்த 2 டபுள் குரோஷேவும் ஒரே செயின்ல தான் ஆட் பண்றோம். ஒரே பிளேஸ்ல. ஓகேவா? செயின் 3 போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒன்ல தான் 2 டபுள் குரோஷே போடுறோம். அகைன் வந்து 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்றேன். 3 செயின்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப் ஸ்டிட்ச் ஒன்று போட போறோம். 3 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் போட போறோம். நெக்ஸ்ட் செயின்ல தான் போட்டிருக்கோம். ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டுட்டு அகைன் 3 செயின் போட போறோம். அகைன் 2 டபுள் குரோஷே போட போறோம். அகைன் வந்து திரும்ப 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு இதே மாதிரி பெட்டல்ஸ் வந்து கண்டினியூ பண்ண போறோம். ஸோ கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் ஒன்ல ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு செயின் 1 போட்டு யானை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து சன்ஃப்ளவர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். யானையும் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்ஸி. டெய்ஸி மேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் யான் எடுத்துக்கிறேன். சென்டர் ஒன் மேக் பண்ணுறதுக்காக மேஜிக் ரிங் போட்டு செயின் 1 ஆட் பண்ணுறேன். செயின் 1 ஆட் பண்ணதுக்கும் சேம் அதே ப்ராசஸ் தான். 6 சிங்கிள் குரோஷே வந்து மேஜிக் ரிங்ல போடணும். 1, 2, 3, 4, 5 அண்ட் ஃபைனல் ஒன் வந்து 6. ஓகேவா? போட்டுட்டு இப்போ வந்து ரிங்கை வந்து நம்ம டைட்டா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் குரோஷேல ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச். ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் குரோஷேல ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச். போட்டதுக்கப்புறம் 6 இன்க்ரீஸ் போடணும். 6 இன்க்ரீஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 12 சிங்கிள் குரோஷே வந்து டோட்டலா 2வது ரவுண்ட்ல இருக்கும். அத வந்து யான வந்து ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டுட்டு யானை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் யான் வந்து அட்டாச் பண்ண போறோம். ஒயிட் கலர் யான் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டோம்ல, அந்த செயின்லேயே வந்து ஒயிட் கலர் யான் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். செயின் 4 வந்து போட போறோம். செயின் 4 போட்டதுக்கப்புறம் 2 ட்ரிபிள் குரோஷே 2 ட்ரிபிள் குரோஷே நெக்ஸ்ட் செயின்ல இன்சர்ட் பண்ணி 2 ட்ரிபிள் குரோஷே போடணும். 1 2 ட்ரிபிள் குரோஷே போடுறதுக்கு 2 தடவ வந்து யானை வந்து ஹூக்ல யான் ஓவர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரிபிள் குரோஷே போட்டதுக்கப்புறம் செயின் 4 வந்து ஆட் பண்றேன். செயின் 4 ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செயின்ல ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் போடுறேன். ஓகேவா? எகைன் வந்து செயின் 4 போடணும். நெக்ஸ்ட் செயின்ல 2 ட்ரிபிள் குரோஷே போடணும். ஸோ இதே ப்ராசஸ் வந்து திரும்ப கன்டின்யூ ஆகும். நான் டெய்ஸி ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும் செயின்ஸ் வந்து 2 ட்ரிபிள் குரோஷே போடுறோம். 2 ட்ரிபிள் குரோஷே போட்டதுக்கப்புறம் எகெயின் 4 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு 1 ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு டெய்ஸி ஃப்ளவர கம்ப்ளீட் பண்றோம். ஓகேவா? 4 செயின்ஸ் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஃப்ளார்லயே வந்து எக்ஸ்ட்ராஸா இருக்கிற யானை வந்து ஹைட் பண்ணிருங்க. ஹைட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃப்ளார் வந்து டெய்ஸி ஃப்ளவர் வந்து கிடைச்சிரும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து டூலிப். டூலிப் ஃப்ளவர் வந்து நம்ம மேக் பண்ண போறோம். சன்ஃப்ளவர் ரெடி, டெய்ஸி ஃப்ளவர் ரெடி. நெக்ஸ்ட் வந்து டுலிப் ஃப்ளவர் வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் பிங்க் கலர் யான் எடுத்துக்கிறேன். இது 2மே ரெடி பண்ணியாச்சு. பிங்க் கலர் யான் எடுத்துட்டு, சேம் அதே தான் மேஜிக் ரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். மேஜிக் ரிங் போட்டுட்டு செயின் 1 ஆட் பண்றோம். செயின் 1 ஆட் பண்ணதுக்கப்புறம் சேம் அதே ப்ராசஸ் தான் 6 சிங்கிள் குரோஷே போடணும். செயின் 1 ஆட் பண்றேன். 1 2 3 4 5 அண்ட் 6 போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேஜிக் ரிங்கை வந்து டைட் பண்ணுறோம். ஓகேவா? 6 இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கிறேன். கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் மேஜிக் ரிங்கை வந்து டைட் பண்ணுறோம். டைட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேல ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன்.
ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டதுக்கப்புறம் செயின் 1 ஆட் பண்றேன். செயின் 1 ஆட் பண்ணதுக்கப்புறம் 6 இன்க்ரீஸ். டோட்டலா வந்து செகண்ட் ரவுண்ட்ல 12 சிங்கிள் குரோஷியஸ் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? 12 சிங்கிள் குரோஷியா இருக்கும். ஸோ 3 ஃப்ளாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, மேஜிக் ரிங் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? மேஜிக் ரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எங்க ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டா எந்த ப்ராஜெக்ட் நல்லாயிருக்கும், ஸ்லிப் ஸ்டிட்ச் போடாம மேக் பண்ணா எந்தெந்த ப்ராஜெக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா 12 சிங்கிள் குரோஷியா இருக்கு. ஃபர்ஸ்ட் செயின்ல ஹூக்க இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு செயின் 1 ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரவுண்ட் இருக்கு. 3 ரோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் குரோஷியா இன்க்ரீஸ், சிங்கிள் குரோஷியா இன்க்ரீஸ். ஸோ டோட்டலா வந்து 18 வந்து சிங்கிள் குரோஷியஸ் வந்து நமக்கு வந்து 3 ரவுண்ட்ல இருக்கும். ஓகேவா? 18 சிங்கிள் குரோஷியா. டோட்டலா வந்து 18 சிங்கிள் குரோஷியா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 18 3 ரவுண்ட் போட்டோம்ல, 4லேருந்து 9 ரவுண்ட் வரைக்குமே ஈச் வந்து 1 சிங்கிள் குரோஷியா போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த மாரி ஹைட் வந்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம செட் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்ல நான் கிரீன் கலர் யான் வந்து ஹைட்டுக்கு தகுந்த மாரி எடுத்து வச்சிருக்கேன். டுலிப் ஃப்ளார்ல மட்டும் அதில வந்து நான் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள வந்து ஸ்டஃபிங் வைக்கணும். இத வந்து ஸ்டிக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. துளிப்புல மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்டஃபிங் வைக்க போறோம். ஸ்டஃபிங் வச்சுட்டு இத வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாவே ஸ்டஃபிங் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் நெறைய எடுத்துட்டேன். கொஞ்சமா ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம், யான் வந்து இந்த நீடில் எடுத்துட்டு, நம்ம யான் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்படி வந்து இன்சர்ட் பண்ணி ஹூக்க வந்து எப்படி ரெடி பண்றேன் அப்படின்னு பாருங்க ஃப்ளார. ஸோ நம்ம வந்து இந்த ஃப்ளாரையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாரி அழகா வந்து நம்ம துலிப் ஃப்ளார வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ எக்ஸஸா இருக்கிற யான்லாம் கொஞ்சம் அப்படியே ஹைட் பண்ணி, யான வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு, இந்த 3யும் வந்து ஸ்டிக் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம அத வச்சுட்டு, நான் அந்த பேசிக்கா ஒரு கலர் யூஸ் பண்ணோம்ல, அத வச்சே நான் வந்து ஒரு நாட் மாரி போட்டு, ஒரு போ மாரி ரெடி பண்ணிக்கிறேன். 3த்துலயுமே வந்துட்டு அது மாரி ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மினி பொக்கெட் கீ செயின் புடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுல வந்து உங்களுக்கு 3 ஃப்ளார்ல எந்த ஃப்ளார் புடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட நெக்ஸ்ட் குரோஷே பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. நான் வந்து மோர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நெறைய ஸ்டிச்சஸ் இருக்கு, பேட்டர்ன்ஸ் இருக்கு. பேட்டர்ன் எப்படி ரீட் பண்ணணும், சிம்பிள் ரீட் பண்ணி எப்படி வந்து பேட்டர்ன் வந்து நம்ம மேக் பண்ணணும். எல்லாமே வந்து இதுல இருக்கு. பேபீஸ் ட்ரெஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இதுல கத்துப்போம். ஸோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் நெறைய டுட்டோரியல் வீடியோ போடணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன டுட்டோரியல் வேணும் அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளோட சேனல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.